Illustration 39ங்க ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்திய AS 32 107 109 illustration 39 பார்க்க போறோம். A limited made following from the RBC bank for 10,000 fixed rate of interest 10% per annum. Loan processing were additionally paid for 500 and loan is payable after 5 years in bullet repayment of principals and details are as follows. பர்டிகுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லோன் 10,000க்கு நீங்க வாங்குறீங்க. நான் லோன் ரேட் ஆஃப் லோன் நீங்கள் 1/4/2014 வாங்கியிருக்கிறீங்க. ரேட் ஆஃப் ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா 31/3/2016 ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. இன்ட்ரெஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்ரண்ட் ஃபீஸ் 500 சொல்கிறீங்க. இது எப்படி அக்கௌண்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். லோன் டேக்கன் பண்ணது A லிமிட்டடு. இது அமௌண்டேஷன் காஸ்ட் தான் போடணும். ஏன்னா இது ஒரு ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் பிகாஸ் கான்ட்ராக்சுவல் obligations to pay cash and principals. பிரின்சிபலும் நம்ம கட்டணும். அடுத்தது மாதம் இன்ட்ரெஸ்ட் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ரெண்டுத்தையும் பே பண்ணுற மாதிரி வந்ததுனால இது ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ் யாருக்கு அப்படின்றாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ். அட் த சேம் டைம் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்கும். அதுக்கு முன்னால் நம்ம சின்ன ஒரு நிமோனிக்ஸ் வச்சுருக்கோம். CFDL அதாவது கேஷ் ஃப்ளோ உள்ள 10,000 ரூபாய். ஃபேர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 9,500 தான். ஏன்னா என் கையில் எக்ஸாக்டாக காசு இருந்தது இவ்வளோ தான், 9,500 தான். டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 9,500. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11.42ன்னு சொல்லிக்கிறாங்க. 11.42 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எல் லோன் அமௌண்டேஷன் டேபிள். லோன் அமௌண்டேஷன் டேபிள் ஃபேர் வேல்யூக்கு எடுத்து இது எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது ஆக்சுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 9,500 effective rate of interest, actual interest, closing balance. அப்போ 9,500க்கு 11.42 effective rate of interest. இங்கே actual rate of interest 10. அப்போ actual rate of interest ஃபேர் வேல்யூ போடக்கூடாது, அது லோன் அமௌண்ட் தான் போகணும். ஆனால் effective rate of interest பொறுத்த வரைக்கும் நீங்கள் 11.42 ஃபேர் வேல்யூ தான் போகணும். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் 95.85 வந்துடும். இந்த ஆன்சர். இதில் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு. நம்ம எப்படி சார் இந்த 9,500 சொன்னீங்க ஃபேர் வேல்யூ, அதாவது நான் லோன் 10,000 ரூபாய், நான் 10,000 ரூபாய்க்கு தான் நான் டேக்ஸ் கட்டணும், சரி இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஆனால் எனக்கு கையில் உள்ள எவ்வளோ தான் 9,500. அப்போ எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நாட் 10% இருக்காது, 11.42 இருக்கும். அப்போ when IRR would be the rate of using which present value of cash flow should come out of 9,500. இப்போ 9,500 வரதுக்கு என்ன பண்ணணும்னா 1000. அப்போ இது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நான் 1000 ரூபாய் கட்டிட்டு வருவேன். அப்போ வருஷ கடைசியில் நீ 10,000 ரூபாய் கட்ட போகிறேன். அதோடைய ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா. 1000 ரூபாய் நான் கட்டுறேன், 1000 ரூபாய். அப்போ 1/1.1%, 1 2 3 4 5 5ஓட 5 இயரோடைய ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்து போட்டால் 6,209 வருதுங்க. 6,209. அப்போ இந்த 6,209 இன்ட்டு 10,000, 6,209. இங்கே அந்த கூட்டுத்தொகை, அதாவது 5 வருஷத்துடைய நம்ம கூட்டுறோம் இல்லைங்களா. அப்போ 1/1.1 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், இந்த 5த்தையும் கூட்டினா அது 3.7090 இன்ட்டு, அப்போ 3.7907 இன்ட்டு 1000, 3791 ப்ளஸ் 6,209. அப்போ 10,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபான்றது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 9,000 தானே வரணும். சரி 13% போட்டு 10,000 வருது பார்ப்போம். அதே மாதிரி தான் 13% போட்டால் 1/1.13 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர். இப்போ என்ன வருதுங்க 10,000க்கு 0.5427 வருது. அப்போ 0.5427 இங்கே செக் பண்ணுவோம். 1/1.13. அப்போ 1/1.13, 1/1.13,
கிராண்ட் ஆஃப் லெவல்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஸோ 3.517 into 10,000. 3.517 1000 into 3.517 35 17 0.5427 into 10,000 54 27 ப்ளஸ் 35 17 ஸோ 89 44. உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கும் 89 44. இந்த நம்பர் 13%க்கு நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ செக் பண்ணால் 10,000 வருது. ஆனால் 13%க்கு 8,945 வருதுங்க. 10%க்கு 10,000 வருதுன்னா எனக்கு எவ்வளோ வந்திருக்கணும்? இங்கே 9,500 வந்திருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கணும். எல்லா ப்ளஸ் இன்டர்போலேஷன் தான். லோயஸ்ட் ரேட் ப்ளஸ் லோயஸ்ட் ரேட் என்பிவி, lowest rate NPV minus highest rate NPV into differ. What is lowest rate? 10%. What is lowest rate NPV? 10,000. What is lowest rate NPV? 10,000 minus 9,000, so 8,000. So what is difference? 3%. You check பண்ணி பாருங்க, you will get an answer. அப்போ 10 plus 10,000 minus 10,000 இல்லைங்களா? கண்டிப்பாக வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்ப்போம். இந்த இன்டர்போலேஷன் மேக்ஸிமம் ஆன்சரு நமக்கு வந்து தான் ஆகணும். இன்டர்போலேஷன் மேக்ஸிமம் நமக்கு என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. ஸோ லோயஸ்ட் ரேட்டு மைனஸ் ஹையஸ்ட் ரேட் தான் நம்ம போட்டாகணும். மைனஸ் ஆக்சுவல் சி 10,000ல் 9,500 போயிடுச்சுன்னா 500. 10,000ல் மைனஸ் 8,044 போயிடுச்சுன்னா 10,056 into 3%. இப்போ 500 வகுத்தல் 10,056 பாயிண்ட்டு 10% ப்ளஸ் எவ்வளோங்க? 0.47 into 3%. இப்போ 3%க்கு 0.03 கூட பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ப்ளஸ் 10% into 100. ஸோ 11.42%. இதுதான் வந்து இந்த 11.42%. இந்த ஐஆர்ஆர் நீங்கள் கண்டுபிடிச்சி 11.42 போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக 9,500 வந்து நிற்கும். அப்படின்ட்டு தான் இந்த இன்டர்போலேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப ஈஸியாக விளங்கியிருக்கும். ஸோ இந்த இஐஆர் கண்டுபிடிக்கிறது இன்டர்போலேஷனில் வந்து 11.42 கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் இது சம். தேங்க்யூ. அதில் வந்து எனக்கு ஆக்சுவல் ஃபிகர். ஸோ அவ்வளோதான் இந்த ஃபார்முலா. தேங்க்யூ.